என்ன அழ வச்சு பாக்குறதுல சில பேருக்கு சந்தோஷம். நீங்களும் அப்படி நடந்துக்காதீங்கம்மா, என்னால தாங்க முடியாது. இந்த உலகத்துல நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள கூட நல்லவங்களா கெட்டவங்களான்னு புரிஞ்சுக்க முடியல. வாழ்க்கை ஒரு புதிரா இருக்கு. ஒவ்வொரு காயும் அடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போதைக்கு நம்ம முதல் டார்கெட் நவ்யா தான். ஐயோ கடவுளே, நீ தான் அவரை காப்பாத்தணும். லட்சுமி அழாது, குமரனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நாம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம், பாவம் பண்ணோம்? அந்த பொம்பளை கிட்ட வேலைக்கு போக வேண்டாம் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். புள்ளதான் கேட்கவே இல்லை. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. ராத்திரி பகல அவரை வேலை வாங்கிட்டே இருப்பா. வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்கட்டுமேங்கிற அகம்பாவ அவளுக்கு. சரிம்மா, இப்ப அதெல்லாம் பேச வேண்டாம். குமரனுக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாது. நாம போய் பார்க்கும்போது அவன் நல்லபடியா இருக்கணும். குமரனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன அழாதன்னு சொல்லிட்டு நீங்க அழறீங்களே, நீங்க அழறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கத்த. அந்த டாக்டர் பொம்பளை நல்லாவே இருக்க மாட்டான். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கா. கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் இருக்க கூடாது. தம்பி தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆகி என் பையனை இங்க தான் சேர்த்திருக்காங்க. எங்க இருக்கான்னு தெரியுமா தம்பி? போய் பாருமா. ஆமாமா சொல்லுங்க. என் பிள்ளைக்கு எப்படிமா இருக்கு? நீங்க தான் குமரனோட அம்மாவா? ஆமாம்மா, நான் தான் குமரனோட அம்மா. இப்ப பார்க்க முடியாதுமா, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நீங்க இங்க உட்காருங்க, டாக்டர் சொன்ன பிறகு நீங்க போய் பார்க்கலாம். ஐயோ, நான் என் பிள்ளை இப்பவே பார்த்தாகணுமா? இப்ப முடியாதுமா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. போய் உட்காருங்க, டாக்டர் வந்து சொல்வாரு, அப்புறம் நீங்க போய் பாருங்க. இப்ப போய் உட்காருங்க. உட்காருமா. புருஷன் உயிரோட இருக்காரா இல்ல செத்து போயிட்டாரான்னு பார்க்க வந்தியா? உன்னால தாண்டி இப்படி ஆச்சு. அவருக்கு கார் ஓட்டுறது மட்டும் தானே வேலை. உன் வீட்டுல உனக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எடுபடி செய்யறது அவர் வேலையா? லக்ஷ்மி, உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா நீங்க கோவப்பட்டு ஒண்ணும் ஆக போறது இல்ல. குமரனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் குமரன் என்கிட்ட போன் பண்ணி பேசினான். டாக்டர் அம்மா ஹாஸ்பிட்டல் எதையும் மருந்து வச்சுட்டாங்களா, அதை எடுத்து கொடுத்துட்டு வரணும், வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னான். நாள் முழுக்க உனக்கு காரை ஓட்டிட்டு தான் நம்ம வந்தான். மறுபடியும் இந்த நேரத்துல அவனை அனுப்பி வச்சிருக்கீங்களே. நினைச்சு பாருங்க, நீங்க செஞ்சது நியாயமா? வயசான அம்மாவும் புள்ளதாச்சு பொண்டாட்டியும் வீட்டுல காத்துட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதாமா? அம்மா, இந்த மாதிரி எத்தனையோ தடவை நடந்திருக்கு. அப்பெல்லாம் அவர் போயிட்டு பத்திரமா தான் திரும்பி வந்திருக்காரு. அப்ப கூட நான் தான் போறேன்னு சொன்னேன். ஆனா குமரன் தான் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவராவே கிளம்பி போயிட்டாரு. அவர் போறேன்னு தான் சொல்வாரு. அவருக்கு பெரிய மனசு. அந்த மனசு உனக்கு கொஞ்சமாச்சும் இருக்க வேண்டாம்? அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என் தாலியை தானே அறுத்து வைக்கணும். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் கல்யாண காட்சி இல்லாம தனிமரமா தாண்டி நிப்ப. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு ஒண்ணு சும்மா விட மாட்டேன். ஏமா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டல், இங்க எல்லாம் இப்படி கத்திக்கிட்டு இருக்க கூடாது. பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவரோட பொண்டாட்டிங்க. என்னம்மா பொண்டாட்டின்னு சொல்றீங்க? அட்மிட் ஆகி இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க. இந்த பாருமா, உன் புருஷன் ஆக்சிடென்ட் ஆனதுல செத்து போயிருக்க வேண்டியவன். இவங்க தான் சரியான நேரத்துக்கு வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்காங்க. இவங்க மட்டும் ரத்தம் கொடுக்காம இருந்திருந்தா உன் புருஷன் செத்து போய் 1 மணி நேரம் ஆயிருக்கும். உன் புருஷனுக்கு உள்ள ட்ரெஸ்ஸிங் நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே நீ போய் பார்க்கலாம். அது வரைக்கும் சத்தம் போடாம உட்காருங்க. வாங்க டாக்டர். கவலைப்படாதீங்க லக்ஷ்மி, குமரன் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரு. இனிமே அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இன்னும் 4-5 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா எல்லாம் சரியாயிடும். டாக்டர் அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என் பிள்ளைக்கு என்னாச்சோங்கிற பயத்துல நானும் உங்களை தப்பா பேசிட்டேன். ஆனா
நீங்க தான் என் புள்ள உயிரையே காப்பாத்திருக்கீங்க. நானும் கோவத்துல 4 வார்த்தை அதிகமா பேசிட்டேன். எனக்கு எப்பவுமே அவசர புத்தி தான். சரி பரவாயில்ல லக்ஷ்மி. புருஷன் மேல ஆசையா இருக்கிற எல்லா பொண்டாட்டியும் இந்த நேரத்துல என்ன பேசுவாங்களோ அதைத்தான் நீங்களும் பேசுனீங்க. அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. குமரனுக்கு கூடிய சீக்கிரமே எல்லாம் கியூர் ஆயிடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் எவ்வளவு கட்டணும்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, நாங்க பணம் எதுவும் கொண்டு வரலையே. டாக்டர் அம்மா, இப்போதைக்கு என்கிட்ட தாலி செயின் தான் இருக்கு. இங்க பாருங்க லட்சுமி, குமரன் ஏன் வேலையா தான் போனாரு. அவரை காப்பாத்தி நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. இங்கே இருங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். உங்க அப்பா ஒரு பொம்பளை பொறுக்கி. உன்னோட ஃப்ரெண்டையே கரெக்ட் பண்ண பாக்குற ஒரு அப்பனை என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லை. சுனிதா, மேல வாய. இல்லடி பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். என் அண்ணி வந்துருவாங்க. ம் சரி. தோ வந்துட்டாங்கடி. வாங்க அண்ணி. காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லடி வேணாம், பரவாயில்ல. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் மேல போறேன். அண்ணி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில எங்க வீட்டுக்கு வர முடியாது. நான் உங்க வீட்டுக்கு வந்தாலும் அதுவும் தேவையில்லாத சந்தேகத்தை ஏற்படுத்தும். அதுக்கு தான் நான் உங்களை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். பரவாயில்ல சுனிதா, உன் குடும்பத்துல நீ ஒருத்தியாவது என் மேல இவ்வளோ அன்பா இருக்கே. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கும் ஒரு ஆறுதலா இருக்கு. என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் நான் ஒரு கிணத்து தவளையாவே வாழ்ந்திருக்கேன். பக்கத்துல இருந்தும் யாரையுமே நான் புரிஞ்சுக்காமே போயிட்டேன். ஆனா இப்ப என் அப்பாவை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணி. இப்படி ஒரு ஆளுக்கு பொண்ணா பிறந்ததுக்காக நான் அசிக்கப்படுறேன் அண்ணி. இப்படி ஒரு ஆளுக்கு பொண்ணா பிறந்ததுக்காக நான் அசிக்கப்படுறேன் அண்ணி. அப்படி சொல்லாத சுனிதா. உங்க அப்பா உனக்கு நல்லவரா தான் இருந்திருக்காரு. ஹிட்லராகவே இருந்தாலும் அவங்க பிள்ளைக்கு அவர் ஹீரோ தானே. இல்ல அண்ணி, எங்க அப்பாவோட வக்கர புத்தி எத்தனையோ பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கு. எங்க அப்பாவால பாதிக்கப்பட்ட ரேவதிய வசந்தி அத்தை வீட்டுல பார்த்தேன். அவங்க மனசையும் காயப்படுத்தி முகத்தையும் காயப்படுத்தி, ச்சே, மனசாட்சி இருக்கிற எந்த மனுஷனும் இப்படி செய்ய மாட்டான். எங்க அப்பா செஞ்ச பாவம் என்னையும் எங்க அண்ணனையும் தான் பாதிக்கும். பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல, பாவத்தை சேர்த்து வைக்க கூடாது. அந்த காரியத்தை தான் எங்க அப்பா இத்தனை நாள் பண்ணிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு அண்ணி. நேத்து நைட்ல நான் தூங்கவே இல்லை. ரேவதியை நினைச்சு நினைச்சு அழுதுட்டே இருந்தேன். உண்மையிலே நீங்க தான் என் குடும்பத்துக்கு நல்லது பண்ணிருக்கீங்க அண்ணி. எங்க அப்பாவை பத்தி வெளியே சொல்லியிருந்தாலோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலோ எங்க குடும்ப மானமே போயிருக்கோம். குடும்ப மானத்தை காப்பாத்தி கொடுத்தது நீங்க தான். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு போராடி இருக்கீங்க, அது இப்பதான் நீ எனக்கு புரியுது. வசந்தி அத்தை என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எங்க அப்பா எத்தனையோ பாவம் பண்ணிருக்காரு. அதுல பெரிய பாவமா உங்களை டைவர்ஸ் பண்ணணும்னு நரேனுக்கு சொல்லி கொடுத்து அவனை உங்களுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் சுனிதா. உங்க அப்பா இந்த விஷயத்தை ஏற்கனவே என்கிட்ட சொல்லி மிரட்டியிருக்காரு. எப்படியும் நரேன் கூட சேர்ந்து வாழ உங்க அப்பா என்னை விட போறது இல்ல. அப்புறம் எதுக்கு அதை போய் சீரியஸா எடுத்துக்கணும்னு அப்படியே விட்டேன். அதனாலதான் இந்த விஷயத்த நான் வசந்தி சித்திக்கிட்ட கூட சொல்லல. நான் வசந்தி அத்தை கிட்ட இதை பத்தி சொல்லிட்டேன். நானும் அவங்களும் சேர்ந்து உங்களை எப்படியாவது நரேனோட சேர்த்து வைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க அண்ணன் நேர்ல வந்து கூப்பிட்டாதான் நான் வந்து வாழ்வேன். அது மட்டும் இல்ல, உங்க அப்பா இருக்கிற வீட்டுல நிச்சயமா என்னால வந்து வாழ முடியாது. உங்க அப்பா நிறைய பாவம் பண்ணிருக்காருன்னு சொன்னல, அவரால் பாதிக்கப்பட்ட லிஸ்ட்ல சரவணன் குடும்பமும் ஒண்ணு. என்ன நீ சொல்றீங்க? ஆமா சுனிதா, சரவணன் உங்க அப்பா கிட்ட அடியால வேலை பார்த்திருக்காரு. அப்போ ஒரு தடவை
சரவணனோட அக்கா கிட்டயே உங்க அப்பா தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காரு. அன்னைக்கு நம்மள ரெஸ்டாரண்ட்ல பார்த்து நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு இருந்த சரவணன், நீ உங்க அப்பா பேரு சொன்னதும் திடீர்னு எந்திரிச்சு போயிட்டாரு. நீ அதை கவனிச்சிருப்ப நினைக்கிற. தப்பு மேல தப்பு செய்யறவங்களுக்கு நல்ல நேரம் நடக்கும்போது அந்த தப்பு வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பாக்கு அந்த நல்ல நேரம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் அவரால பாதிக்கப்பட்ட எல்லாருமே இப்போ ஒண்ணு சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரே பரிகாரம் உங்களையும் அண்ணனையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தான். அந்த வேலையை தான் நான் செய்ய போறேன். என் மேல நீ இவ்வளவு அக்கறையா இருக்கிறது அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீ படிக்கிற பொண்ணு, தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்டு உங்க அப்பா கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்காத. என் வாழ்க்கை எப்படி ஆகுதோ ஆகட்டும், எது நடந்தாலும் அது என்னோடவே போகட்டும். இல்ல அண்ணி, எங்க அப்பாவை பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்களோட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் எங்க குடும்ப மானத்தை காப்பாத்துச்சு. எங்க அம்மாவுக்காக நீங்க எல்லாத்தையும் பொறுத்து போனதா வசந்தியத்தை சொன்னாங்க. அது மட்டும் இல்ல அண்ணி, நீங்க இந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லியிருந்தா எங்க குடும்பமே அசிங்கப்பட்டு போயிருக்கும். இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல பொண்ணு எடுக்கணுமான்னு என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டாங்க. என் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கும். நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் உங்க வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்கறது தான் நான் செய்யற நன்றி கடனா இருக்கும். ராஜேஷ்னு எவனோ ஒருத்த வந்து பிரச்சனை பண்ணதுனாலதான் நீங்களும் நரேனும் பெரிய அளவுக்கு போயிடுச்சு. எங்க அப்பா இவ்ளோ ஃப்ராடு பண்ணிருக்கும் போது அந்த ராஜேஷ் கூட எங்க அப்பா ஏற்பாடு பண்ணி வர வச்ச ஆளாதான் இருக்கும். முதல்ல அந்த ராஜேஷ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவனை கொண்டு வந்து நிறுத்தி உண்மையை சொல்ல வச்சாதான் நரேன் நம்புவான். வசந்தியத்தையும் நானும் சேர்ந்து முதல்ல உங்களை வாழ வைக்கிற வழியை பார்க்கணும். நீங்க கவலைப்படாம இருங்க. என் கல்யாண வாழ்க்கை மொத்தமா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்த சுனிதா. இல்ல, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. ஆனா அந்த குறை போக்குதான் நீ வந்திருக்க. ஹலோ டாக்டர். வாங்க டாக்டர், உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. குமரனுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அவர் ஹெல்த் வைஸ் ஓகே. பட் குமரனுக்கு குழந்தைகள் இருக்கா? இல்ல டாக்டர், கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் உங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. பட் இப்ப அதுலயும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அபார்ட் பண்ண வேண்டிய கட்டாயம். குமரனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் மேடம். எதிர்பாராம நடந்த விபத்துல குமரனோட மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியில இப்படி ஆயிருக்கு. நீங்களும் ஒரு டாக்டர், உங்களுக்கு தெரியாதது இல்ல. இந்த மாதிரி திடீர் அதிர்ச்சியில சில பேர் ஹார்ட் அட்டாக் வந்துடும், சில பேர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஆனா குமரனுக்கு ஏற்பட்டிருக்கிறது வேற ஒரு ப்ராப்ளம். எஸ், he is become important. டாக்டர் என்ன சொல்றீங்க? எஸ் டாக்டர், மூளையில் ஏற்பட்ட பாதிப்பால அவருக்கு ஆன்மை போயிடுச்சு. எஸ் டாக்டர், மூளையில் ஏற்பட்ட பாதிப்பால அவருக்கு ஆன்மை போயிடுச்சு. அதனாலதான் அவருக்கு குழந்தை இருக்கான்னு கேட்டேன். ஐ எம் சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே டாக்டர். நிலைமை இவ்வளவு மோசமாகும்னு நான் நினைக்கவே இல்லை. 11 வருஷம் கழிச்சு குமரனோட ஒய்ஃப் இப்ப கன்சீவ் ஆயிருக்காங்க. ஆனா அந்த குழந்தையையும் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. இந்த நிலைமையில குமரனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். என்னதான் சயின்ஸ் மெடிக்கல் அட்வான்ஸா வந்தாலும் கடவுளோட கணக்கு தான் கடைசியில ஜெயிக்குது. ஒரு எழுத்தாளர் எழுதுற கதையில கூட இந்த அளவுக்கு ட்விஸ்ட் இருக்காது மேடம். ஒய்ஃபுக்கு கருவில் இருக்கிற குழந்தையை காப்பாற்றணுமேனு போராட்டம், ஹஸ்பண்டுக்கு இனிமே குழந்தையே பெத்துக்க முடியாதுங்கிற நிலைமை. டாக்டர், குமரன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா? இல்ல டாக்டர், இன்னும் சொல்லல. ஆஸ் அ கேர் டேக்கரா நீங்களே இந்த விஷயத்தை பக்குவமா அவர்கிட்ட சொல்லுங்க. அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன். ஓகே டாக்டர், இன்னும் 2 டேஸ்ல குமரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. நவ்யா, நவ்யா நில்லு, நில்லு நவ்யா.
ஏன் நான் பார்த்ததும் பேசாம போறேன்? நான் உன்னோட அத்தை தானே. நவ்யா, என்ன உங்க அப்பா தான் அனுப்புனாரு. ஆமா நவ்யா, உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னத்தாச்சு எங்க அப்பாக்கு? அன்னைக்கு உங்க அப்பாவை பார்த்ததும் நீயும் நிக்கிதாவும் பேசாம போயிட்டீங்களாமே. பாவம், அது சொல்லி சொல்லி உங்க அப்பா அழுதுட்டே இருந்தாரு. இங்க பாரு நவ்யா, இன்னைக்கு காலையில இருந்து ஜுரத்துல உங்க அப்பா படுத்துட்டே இருக்காரு. உடம்பெல்லாம் அனலா கொதிக்குதுமா. நவ்யா நவ்யான்னு உன் பேரை சொல்லிதான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அத்தை, அப்பாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? இல்லம்மா, கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டேன்றாரு. இப்போ உங்க அப்பாவை குணப்படுத்துற ஒரே மருந்து நீதான். நீ வந்து உன்னை அவர் பார்த்தாருன்னா அவர் எந்திரிச்சு உக்காந்துருவாரு. எனக்கு பயமா இருக்கத்த. அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. தெரிஞ்சாதானே? 2 மணி நேரம் டியூஷன் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் உன்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டுறேன். நவ்யா, உங்க அப்பா பாவம் இல்லம்மா. நேத்துல இருந்து உங்க அப்பா ஒண்ணுமே சாப்பிடலம்மா. சரியத்த, வாங்க போய் அப்பாவை பார்க்கலாம். வா. டிரைவர் வண்டி எடுங்க. நவ்யா, நீ இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். அண்ணா. வைஷாலி, நவ்யா எங்க? நவ்யாவை நான் கூட்டிட்டு வந்துட்டேனே. எங்க அவ? அண்ணே, உங்களுக்கு உடம்புக்கு முடியல, நவ்யா நவ்யான்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னு போய் சொல்லி தான் நான் கூட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பாத்துக்கங்கன்னு. சரி, நான் பாத்துக்கிறேன். வானே. வா நவ்யா. நவ்யா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்களுக்கு ஃபீவர் எப்படிப்பா இருக்கு? நேத்துல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடலையாமே. அது இப்ப நான் உன்னை பாத்துட்டேன்லமா, உன் கை என் மேல பட்டுருச்சுல, என் உடம்பு சரியா போச்சு. மை ஆண்டி, நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா நவ்யா. ஊட்டில இருந்து எப்போ ஆண்டி வந்தீங்க? நான் வந்து 2-3 நாள் ஆச்சுமா. என்ன ஆண்டி, நீங்க சென்னைக்கு வந்தா எங்களை வந்து பாக்குறேன்னு சொன்னீங்கல்ல? டைம் இல்லம்மா, அதான் இப்ப வந்துட்டேன்ல. இன்னொரு நாள் வீட்டுக்கு வந்து உங்க எல்லாரையும் பாக்குறேன். அப்பா, நீங்க எப்பப்பா வீட்டுக்கு வருவீங்க? நான் வரது இருக்கட்டுமா, அதான் நீயே என்கிட்ட வந்துட்டலம்மா. அப்பா, அம்மா ஏன்பா உங்ககிட்ட சண்டை போட்டாங்க? அம்மா உங்களை எங்கேயாவது பார்த்தா கூட உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நிகிதா கூட அன்னைக்கு உங்ககிட்ட பேசவே இல்லை. அப்பா, நவீன் பாவம்பா, அவனால பார்க்க முடியல. அவன் எப்பவும் அப்பா அப்பான்னு உங்களை பத்தி தான் பேசிட்டே இருக்கான். அப்பா வந்தா எனக்கு கண்ணு சரியாயிடும், நானும் எல்லாத்தையும் பாப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பா, அழாதீங்கப்பா. இல்லம்மா, நான் அழல. இங்க பாரு, அப்பா உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இந்தா சாப்பிடு. அப்பா, நான் ஒன்னு சாப்பிட்டுட்டு மீதி நவீனுக்கு எடுத்துட்டு போறேன்ப்பா, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சமத்து. இந்தா, நீ இதை சாப்பிட்டுட்டு நிகிதாவுக்கும் நவீனுக்கும் கொண்டு போய் கொடு. சரிப்பா. வேண்டாம் நவ்யா, இதை கொண்டு போய் நிகிதாக்கும் நவீனுக்கும் கொடுத்தா உங்க அம்மா இதை ஏதுன்னு கேட்பாங்க.
சரி நாங்க வரும்போது அவங்களுக்கு சாக்லேட் கொண்டு வரோம். இதை நீ உன் பேக்ல வச்சு நீயே சாப்பிடு. இந்தா. சரி சரிப்பா, எனக்கு டைம் ஆச்சு. அம்மா தேடிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன். சரி நவ்யா, இதே மாதிரி நீ அடிக்கடி அப்பாவை வந்து பாப்பையா? அம்மா இருக்கிற வரைக்கும் வர முடியாதுப்பா. ஸ்கூல் போகும்போது தானே உன்னால வர முடியாது. டியூஷன் போகும்போதாவது அப்பாவை வந்து பார்க்கலாம்ல? அப்பா, உங்களை பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, வைஷாலி ஆண்டி வந்து கூப்பிடும் போதெல்லாம் நீ வந்துடு, என்ன? சரியா? ஓகேவா? சரிப்பா, அப்ப நான் கிளம்பட்டா? கிளம்பு. வைஷாலி, நவ்யாவை பத்திரமா கொண்டு போய் விட்டுடு. சரிண்ணே. சரிம்மா. என் செல்ல குட்டி, போயிட்டு வா. பேக் கொடுமா. பேக் அத்தை கூட நான் வச்சுக்கிறேன். வா. பாய்ப்பா. பத்ரம். பாய் பாய். போயிட்டு வா.